காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னையில் 17,500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடற்கரைகளில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர காவல் கூடுதல் ஆணையாளர்கள் அறிவுரையின் பேரில் 16,000 காவல் அதிகாரிகள், ஆளுநர்கள் மற்றும் சுமார் 1,500 ஊர்காவல் படையினர் மூலம் காணும் பொங்கல் கொண்டாட்டத்தின் போது பாதுகாப்பு அளிக்க சென்னை பெருநகர காவல்துறை விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. உழைப்பாளர் சிலை முதல் காந்தி சிலை வரை 3 தற்காலிக காவல் கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்படும் என்றும், மீட்பு பணிக்காக மோட்டார் படகுகள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட நீச்சல் தெரிந்த தன்னார்வலர்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரையில் உள்ள மணற்பரப்பில் 13 தற்காலிக காவல் கண்காணிப்பு உயர் கோபுரங்கள் அமைக்கப்படும். 12 முக்கிய இடங்களில் கூடுதலாக 13 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்க ஏற்பாடுகள் போடப்பட்டுள்ளன. காணும் பொங்கலன்று பொதுமக்கள் கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கடற்கரை ஓரம் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும். பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் குதிரைப்படை மற்றும் சுற்றுக்காவல் ரோந்து வாகனங்கள் மூலம் ரோந்து வரப்பட்டு கண்காணிக்கப்படுவதுடன் ஒலிபெருக்கி மூலம் அவ்வப்போது பாதுகாப்பு குறித்த அறிவுரைகளும் வழங்கப்படும். கடற்கரைக்கு பெற்றோருடன் வரும் குழந்தைகள் கூட்ட நெரிசலில் காணாமல் போனால் அவர்களை உடனடியாக மீட்பதற்காக சென்னை பெருநகர காவல் மூலம் தயாரிக்கப்பட்ட கைகளில் கட்டப்படும் பேண்ட், அடையாள அட்டைகள், காவல் உதவி மையங்கள் மற்றும் தற்காலிக காவல் கட்டுப்பாட்டு அறைகளை வைக்கப்பட்டுள்ளது. மெரினா, பெசன்ட் நகர், எலியட்ஸ் கடற்கரைகளில் 8 ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்படும். பொதுமக்கள் அதிக அளவு கூடும் கிண்டி சிறுவர் பூங்கா, தீவுத்திடலில் உள்ள தமிழக அரசு சுற்றுலா பொருட்காட்சி, செம்மொழி பூங்கா உள்ளிட்ட கேளிக்கை பூங்காக்களிலும் தற்காலிக காவல் உதவி மையங்கள் அமைக்கப்படும் என்று சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன்.